வணக்க மக்களை, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். பிளான் பியாம் அதிமுக தாவேகா கூட்டணி ஆட்சியாம். விஜய் போடும் மனக்கணக்கு, எடப்பாடியின் திட்டமும் இதுதானா? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட பிளான் பி அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடியும் தயார் செய்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறதா. அதாவது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தேர்தல் முடிந்த பிறகு தேவைப்பட்டால் கண்டிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று யூகங்கள் எல்லாம் உலாவி வருகிறதா. பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதே விஜய் அவர்களின் எடப்பாடி கூட்டணி சேராமல் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதா. 2026 தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சி தயாராகி வரும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. முன்னதாகவே அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமையலாம் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருவதாக கூறப்படுகிறதா. அந்த பேச்சுவார்த்தையின் போதுதான் 1/3 பங்கு, அதாவது சுமார் 80 சட்டமன்ற தொகுதிகளை வரை விஜய் அவர்கள் கேட்டதாகவும், ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமியோ ஒத்துக்கொள்ளாததால் அதிமுக தாவேகா கூட்டணி முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறதா. அது பிளான் பி என்னவென்றால், இதற்கிடையில் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வழக்கம் போல பாஜகவை லேசாக விமர்சிக்கிறார். தனது பேச்சின் பெரும்பாலான பகுதியில் கூட திமுக எதிர்ப்பையே பிரதானமாக வைத்திருக்கிறாராம். ஆனாலும் கூட மறந்தும் அதிமுக குறித்தோ அதன் தலைவர்களை குறித்தோ விமர்சிப்பதில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன. தாவேகா மாநாட்டுக்கு பிறகு கூட விஜய் தரப்பை அதிமுக தலைவர்களை விமர்சித்து வந்தாலும் ஒரு சஸ்பெண்ட் போனவே மெயின்டோனை செய்து வருகிறார்கள் என்பதையும் கவனிக்கத்தக்கதான். இது மட்டுமின்றி இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி இருப்பதால் தான் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை எனவும், தேவைப்பட்டால் தேர்தலுக்கு பிறகு கூட அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படக்கூடும் எனவும் கூறப்படுகிறதா. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் அது நினைத்த பலனை கொடுக்குமா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்துள்ளதா. அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் கூட விஜய்க்கு செல்லும் நிலையில் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் இருக்கிறதா. இதன் போன்று அது மட்டுமின்றி 2026 தேர்தலில் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தின் கணிசமான தொகுதியை வென்றால் கடைசி நேரத்தில் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் என சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் திமுகவையும் பாஜகவையும் முயற்சி வரும் அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் இதுவரை அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியோ 1% கூட அவர் விமர்சிக்கவில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன. இதை பார்க்கையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி செய்யப்பட போவதாகவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. அப்படி கூட்டணி அமைந்தால் மட்டுமே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரியான கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமையும் என்ற நிலையில்தான் இது பேசப்பட்டு வருகிறதா. விஜய் அவர்கள் 80 சீட் கேட்ட நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தன. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.